பதவி உயர்வில் 4% கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முறையா எங்களுக்கு செயல்படுத்தி இதை நடைமுறைப்படுத்திட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இதை கொடுத்த அரசாங்கத்திற்கு என்னுடைய நன்றியை குறித்தாக்கி கொடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, அரசாங்கத்திலே பங்கேற்பதற்காக ஊரக வாய்ப்புகளிலே உள்ளாட்சித் துறையிலே 4% கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அது அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தகைய நன்மைகளை தேடி தேடி செய்கின்ற இந்த அரசாங்கமானது இந்த கல்வித்துறையில் நாங்கள் பணிபுரிகின்ற ஏறக்குறைய 2500 பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் என சிறப்பாசிரியர்கள் என பல்வேறு தரப்பினர் 2500 உறுப்பினர்களுடன் பணிபுரிந்து வருகின்றோம். எங்களோட வாழ்வில் மீண்டும் ஒளி மங்காமல் மேலும் சிறப்பாக பிரகாசமாய் அந்த ஒளியை அமைத்திட இந்த நீதி அரசாங்கம், சமூக அரசாங்கம், கலைஞர் வழியில் தோன்றி நடைபெற்றிருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களை எப்பவும் கைவிடாது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்னும் இருந்து கொள்கிறோம். இது நிறைவேறாத பட்சத்தில் தெருவில் இறங்கி போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏனெனில் இந்த வழியை விட்டால் எங்களுக்கு வழி தெரியவில்லை. நாங்கள் எவ்வளவோ பின்தங்கி கஷ்டப்பட்டு அன்பு ஆதரவாக இழந்து படித்து சிரமங்களை அனுபவித்து இன்ற முன்னிலைக்கு வந்திருக்கிறோம். இதை மீண்டும் இந்த அவலநிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவது இந்த அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு எங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. எனவே எங்களுடைய குறையை வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்க நாங்கள் எத்தனோ முறை முயற்சி செய்தோம், முடியவில்லை. இந்த ஊடக வாயிலாகாவது எங்களை குறைகளை தீர்த்து வைப்பு இந்த 23வது ஆணையை 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 வெளியிடப்பட்ட அந்த ஆணையை திருத்தி மேற்கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா. இப்படிக்கு பார்வையற்றோர் ஆசிரியர் சங்கம் தலைவர் பி.ஏ. கோபால். வணக்கம். நான் தமிழ்நாடு பார்வையற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜெயக்குமார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய அதிரடி தீர்ப்பாகிய டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு, அந்த டெட் அந்த ஜட்ஜ்மெண்ட் அனைத்து ஆசிரியர்களையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அது பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களாகிய எங்களுக்கு பேர் இடியாக விழுந்தது. ஏனென்றால் அந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பணியில் நீடிக்க முடியும். பதவி உயர்விற்கும் பணியில் நீடிப்பதற்கும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஐயா, நாங்கள் 20 ஆண்டுகளாக ஒரு பணியில கிராமங்கள் உட்பட பல இடங்கள் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் இது எல்லா மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிற ஊடகத்தின் மூலமா, நாங்கள் இந்த வேலைக்கு வர்றதுக்கான போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு சென்னையில இருந்து தான் எல்லாரும் படித்தோம். நிறைய வாசிப்பாளர்கள் அன்னைக்கு எங்களுக்கு வாசிச்சு காமிச்சாங்க. நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியது வாசிச்சு காமிச்சாங்க, படித்தோம். ஆனா இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் 20 வருஷத்துக்கு மேல கிராமங்கள்ல பல இடங்கள்ல தங்கி இருக்கோம். நாங்கள் ஒரு வாசிப்பாளரை தேடி விடுமுறை நாட்கள்ல போய் மீண்டும் பழைய புத்தகங்களை படிச்சு அதை நாங்கள் மீண்டும் நினைவு கூர்ந்து தேர்வு எழுதுவது பல சிரமங்களுக்கு உட்படும். இந்த தகவலை நாங்கள் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி ஐயா கல்வி அமைச்சர் ஐயாவோட நடந்த கூட்டத்திலையும் சரி, அதுக்கு பிறகு அக்டோபர் 15ஆம் தேதி ஐயாவை நேரில் அமைச்சர் நேரில் வீட்டில் பார்த்து சந்தித்து கடிதம் கொடுத்தோம். மீண்டும் நவம்பர் 21ஆம் தேதி அமைச்சர் ஐயாவை கூட்டிய அந்த கூட்டத்தையும் கலந்துக்கிட்டு இந்த செய்தி நாங்கள் பதிவு பண்ணி எங்களுக்கு முடிந்த வரை நாங்கள் முழுக்க விளக்கு முதல்ல கேட்கல இல்லையா, முடிந்த வரை எங்களை ஒரு கருணை அடிப்படையில் நாங்கள் ரொம்ப சிறுபான்மையினர் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 2 லட்சம் ஆசிரியர்களுக்காக நாங்கள் 3000 பேர் தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில் ஒரு விளக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனால் அன்னைக்கு 28ஆம் தேதி வந்த இந்த அரசாணை எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாடு மட்டும் தான் இந்தியா முழுவதும் பின்பற்றக்கூடிய நடைமுறை என்னன்னா, ஒரு யூஜிசி தேர்வாக இருந்தாலும் சரி, ஸ்லெட் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி பிரிவினர் அதாவது கடைசியாக கொடுக்கக்கூடிய குறைந்தபட்சம் தேர்ச்சி அதுதான் எங்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கல்வி நிறுவனத்தை சேர்க்கணும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு என்ன பணம் கட்டுறாங்களோ அதுதான் எங்களுக்கு தேர்வு கட்டணமாக இருந்தாலும் சரி, அனுமதி கட்டணமாக இருந்தாலும் சரி. ஆனால் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அரசாணையில் பிசி, பிசிஎம், எம்பிசி, பிடபிள்யூடி 50% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்ததாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 40%, அதாவது அவங்க 60 மார்க். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த நடைமுறையை பின்பற்றி இந்த அரசாணையை எங்களுக்கு திருத்தி எஸ்சி எஸ்டி பிரிவு, பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கும்
40%. ஒண்ணு முழு விலக்கு கொடுங்க, அல்லது தேர்ச்சி சதவீதத்தை அவர்களுக்கு இணையாக கொடுங்க, அதற்கு கீழாக கொடுங்க. எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்கு. தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெறவில்லை என்றால் பணியில் நீடிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அப்ப நாங்க பணியில இல்லைன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். 20 வருஷம் நாங்க தேர்வு எழுத தயாரா இருக்கும். ஆனால் எங்களுக்கு சலுகை மட்டும் போதும். இது தொடர்பாக நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கையா உங்ககிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம், மனு கொடுக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் முதலமைச்சருக்கு நாங்கள் தனிப்பிரிவுக்கு மெயில் அனுப்பியிருக்கோம். மீண்டும் நாங்கள் அதிகாரிகளை பார்த்து கடிதத்தை கொடுக்க போறோம். ஊடக நண்பர்களாகிய நீங்க இந்த செய்தியை அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் கொண்டு சேர்க்குமாறு எங்கள் சங்கத்தின் சார்பாக உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெகநாதன், முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர், பார்வையற்றோர் ஆசிரியர் சங்கம். பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏன் தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்வையுள்ள நபர் உடனடியாக வாசிக்க முடியும், ஒரு வினாத்தாளை உடனடியாக வாசிக்க முடியும். ஆனால் பார்வையற்ற ஒரு நபர் அது உடனடியாக வாசிக்க இயலாது. ஒன்று டிஜிட்டலைஸ் பண்ணி படிக்கணும், அல்லது அதை ஒரு வாசிப்பாளரை தேடி போய் படிக்கணும். பல்வேறு மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற சகோதரர்கள் படிக்க வாய்ப்பில்லாமல் மீண்டும் இந்த வயதிலும் கிராமங்களிலே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வாசிப்பாளர் ஈஸியாக கிடைச்சிருவாங்க, நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு வாசிப்பாளர் கிடைப்பது என்பது மிகவும் கடினமானது. அவர்கள் எப்பாடுபட்டாவது வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஒரே இலக்குக்காக போட்டித் தேர்வுக்கு படிக்கிறாங்க. பட்டி தொட்டி கிராமங்களில் இருக்கக்கூடிய பார்வையற்றோருக்கும் சரி, கிராமப்புறங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிற பார்வையற்ற ஆசிரியர்களுக்கும் சரி, இந்த பார்வையற்ற ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்கணும், அல்லது 40% தேர்ச்சி சதவீதமாக வைத்து அவர்களுக்கு தேர்ச்சியை உடனடியாக அந்த 23 அரசாங்கம் திருத்தி வெளியிடப்பட்ட தகுதி தேர்வு ரிசல்ட்டையும் ரீஅனலைஸ் பண்ணி மீண்டும் தேர்வு முடிவுகளை வெளியிட்டால் உண்மையிலேயே திராவிட மாடல் அரசாங்கம் என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படும், மாற்றுத்திறனாளிகளின் காவலாளியாக அறிவிக்கப்படும். நிச்சயமாக எங்களுக்கு நிறைய எண்ணற்ற திட்டங்கள் தமிழக அரசாங்கத்தால் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு பணி வாய்ப்பு பெறுவதற்கு இது ஒரு தடையாக இருக்கிறது. இந்த தடையை நீக்குவதால் எவ்வித நிதி சார்ந்த செலவும் ஏற்பட போவதில்லை. எந்த விதமான அரசாங்கத்துக்கு கூடுதல் பணி செலவு ஏற்பட போவதில்லை. எனவே இது நிதி சாராத கோரிக்கை என்பதால் உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் தலைவர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த போட்டி தேர்வு